கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தப்பிச்சிடுங்க மக்களே! இன்னும் நமக்கு மழை முடியல. இந்த மாவட்டங்கள்ல கனமழை தொடர்ந்து பதிவாகும். எங்க ஊர்லலாம் ஒண்ணும் மழையே வரலங்க. அப்படி எங்கங்க தமிழ்நாட்டுல மழை வருதுன்னு கேட்கிறீங்களா? வானிலை அறிக்கைய முழுமையா நீங்க கேட்டா மட்டும் தான், எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல மழை பெய்துகிட்டு இருக்கு, எந்த ஊர்ல மழை இல்லாம இருக்கு, வெயிலாக இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நெறைய பேர் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்காததுனால, கமெண்ட் செக்ஷன்ல வந்து மழை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடுறீங்க. அதனால எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம தயவு செஞ்சு கேட்டுட்டு போங்க. ஏற்கனவே நம்ம எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம மழை பதிவாகும் என்று சொன்னோமோ, அங்க எல்லாமே நமக்கு மழை பொழிவு தீவிரமாகி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்கள்ல, மாலை நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரமானது தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கணிசமாக இந்த கனமழையினுடைய தீவிரமானது பதிவாகி இருக்கிறது. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். தென் மாவட்டத்தில பல்வேறு பகுதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும். கனமழை பதிவாகும். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரிலாம் ஏற்கனவே நம்ம வந்து மிக முக்கியமான மாவட்டங்களா அறிவிச்சிருந்தோம். 6 மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டிருந்தோம். அதுல மிக முக்கியமாக இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி இந்த பகுதிகள் முழுவதுமாக கனமழை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில பதிவாகி இருக்கிறது. அப்போ எந்தெந்த பகுதிகள்ல எவ்வளவு மழையானது பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை தென்காசியில் 4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. பாருங்க, தென்காசி மாவட்டம் புளியங்குடி, ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கோட்டை, குற்றாலம் போன்ற இடங்கள், நிறைய இடங்கள் குறிப்பா நம்ம தென்காசி மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகி இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களுக்கு பிறகு நமக்கு பெய்த அந்த மழையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, தென்காசியில ரொம்ப தீவிரமாக பதிவாகி இருக்கு. 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கன்னியாகுமரியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், மார்த்தாண்டம், கன்னிமார் உள்ளிட்ட கன்னியாகுமரியில பெரும்பாலும் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கனமழையாக கொட்டி தீர்த்திருக்கு. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு. கோவில்பட்டி, அதே மாரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல இன்னும் பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவும் தீவிரமாகி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, மதுரை மாவட்டங்களில் அடுத்த மழையெல்லாம் எப்போ வரப்போகுது அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா நம்ம சொல்றோம். மதுரை மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழை இந்த சுற்றில நமக்கு கிடைச்சிருக்கு. நெல்லை மாவட்டத்தில் லேசான மழை பொழிவு 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இன்னும் நமக்கு வந்து நெல்லை மாவட்டங்களும் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு நமக்கு வந்து தீவிரமாகும். ஏன்னா நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளில் வருகிற நாட்களிலும் மழை தொடர்ந்து தீவிரமடையும். அடுத்த மழை தேதி மறக்காம குறிச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ 23ஓட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மழை வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ மழை எதுவும் இல்லாதது மாதிரி தெரியும். இப்போ எல்லா மாவட்டங்களும் இயல்பு நிலை திரும்பின மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா இல்லை. மறுபடியும் நமக்கு மழை வரப்போகிறது. அதாவது பிப்ரவரி 25 நாளை முதல் 27 வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகும். விருதுநகர், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி போன்ற இடங்கள், மதுரை மாவட்டங்கள், இங்கெல்லாம் நமக்கு ஓரிரு இடங்கள், ராமநாதபுரத்தில் இங்கெல்லாம் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அப்போ 27ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் விட்டு விட்டு மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மழை ஓய்வு கொடுக்க போகுது. டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மிதமான மழை கிடைச்சிருந்தாலும், தென் மாவட்டங்கள்ல தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். 27ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள், தென் தமிழக பகுதிகளில் மழை தொடர்ந்து மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகலில் வெயிலின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த பகுதிகளில்
அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக போகுது. கடலோர மாவட்டங்களில் இப்போவே உணரக்கூடிய வெப்பநிலை ரொம்பவே அதிகமாகிருக்கு. பொதுவாக 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் கடலோர பகுதிகளில் வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. அதுக்கே எல்லாருமே ரொம்ப வெயிலுடைய தாக்கம் இப்போவே ரொம்ப அதிகமாயிடுச்சு ப்ரோ அப்படி சொல்லி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஆமாம், மழை வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது வட தமிழக கடலோர பகுதிகளில். டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சில இடங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கமும் வருகிற நாட்களில் அதிகரிக்கக்கூடும். ஆகவே டெல்டா மாவட்டங்களிலும் பெரிதளவு மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் அதிகாலை நேர பனிப்பொழிவு லேசாக காணப்படும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் லேசாக காணப்படும். ரொம்ப அதிக பனிப்பொழிவு கிடையாது, லேசான பனிப்பொழிவு மட்டும்தான். பகலில் வெயிலின் தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஈரோடு மாவட்டம் முதல் மாவட்டமாக ஈரோடு மாவட்டங்கள் நம்ம சொல்ல முடியும். கோபிச்செட்டிப்பாளையம், அதே மாதிரி ஈரோடினுடைய நகர பகுதிகள், ஈரோடினுடைய வடக்கு பகுதிகள், எல்லா பகுதிகளிலும் 36 டிகிரி செல்சியஸ். பாருங்க, இன்னும் மார்ச்சே வரல, அதுக்குள்ளேயே 36 டிகிரி செல்சியஸ் போயாச்சு. ஈரோடு மாவட்டங்கள், கரூர், நாமக்கல், சேலம் போன்ற மாவட்டங்கள்ல 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் மார்ச் மாதம் தொடங்கலை, அதுக்குள்ளேயே 36 போயாச்சு. இன்னும் மார்ச் மாதம் வந்தாச்சு அப்படின்னா 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சதம் அடிக்கக்கூடிய வெயில் பொறுத்தவரை மார்ச்லேயே நமக்கு வெயில் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சதம் அடிக்கும் போல அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான மிக உக்கிரமான வெயில் பொறுத்த வரைக்கும் ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி திருப்பூர் போன்ற மாவட்டங்கள், கோயம்புத்தூர்லையுமே கூட நமக்கு வெயிலின் தாக்கம் வருகிற நாட்களில் அதிகரிக்கக்கூடும். அடுத்ததாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி எடுத்துக்கிட்டோன்னா இதில் தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரியில் இங்கே மட்டும் லேசான மழை இருக்கும். மற்றபடி எங்கேயும் மழை பெய்ய போகிறதில்ல. மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு தொடர்ந்து இயல்பான வானிலை பொறுத்த வரைக்கும் பெரிதளவு நமக்கு தொடர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகும். மற்றபடி ரொம்ப வலுவான தீவிரமான கனமழைலாம் ரொம்ப இருக்க போகிறதில்ல, லேசான மழை தான். மற்றபடி பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இனி வருகிற நாட்களில் குறிப்பிட்ட ஒரு 4 முதல் 5 மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குமே தவிர எல்லா மாவட்டங்களிலும் மழை கொட்டி தீர்க்க போகிறது கிடையாது. எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது கிடையாது. ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவுகளாக இருக்கும். அதனால் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு, வருகிற நாட்களில் எந்த தேதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் நம்ம ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் சேலுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க.